ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இன்று சஷ்டியில் நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்று கூறவே இந்த முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை உன் அப்பாவாக நினைத்தால் நான் சொல்வதை சற்று உடனே கேள் என் சொல்லவே. இந்த முருகப்பெருமானின் வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவாக நிச்சயமாக நிறைவேறும். முழு மனதுடன் முழுமையாக இந்த முருகப்பெருமான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேள், கவனமாக கேள். ஆம் செல்லமே, நீ எனக்கு செய்த ஆராதனைகளை தோற்று போகும்படி விட மாட்டேன். முருகா முருகா என்று என்னை அழைத்து நீ தீபாராதனை காட்டி என்னை வழிபட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் ஆசைகளை நான் என்றும் நிராசையாக்க மாட்டேன். உற்சாகம் இல்லாமலோ மனச்சோர்வுடனேயோ நான் என்றும் இருக்க விட மாட்டேன். உண்மையான பக்தனின் மனதில் மட்டுமே இந்த முருகப்பெருமான் குடியிருப்பேன். நானே பாதுகாவலனாக துணையாக இருப்பேன். அப்படியான உண்மையான அன்பு தரும் உன் காரியங்களை உனக்கு முன் நானே செய்து முடிப்பேன். இவை எல்லாம் வெறும் பேச்சல்ல, இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு. முருகா முருகா என்று நீ இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டும் எந்த விதமான சங்கடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்ததால் எல்லா விதமான ஆபத்துக்களும் உனக்கு பறந்தோடிவிடும். ஏனென்றால் என்னுடைய நாமம் அவ்வளவு மகிமையானது. நீ வேண்டுமானால் சோதித்துதான் பாரு. உனக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள், சங்கடங்கள், பலவிதமான மனக்குழப்பங்கள் உனக்கு வருகிறதோ அப்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னை அழைத்துக்கொள். முருகா சரணம், முருகா சரணம், ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, சரவணா அரோகரா என்று என்னை மனதார நினைத்துக்கொள். அப்பொழுது உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் புத்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களிலிருந்து நிச்சயமாக நான் உன்னை பாதுகாப்பேன். என் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும், நிச்சயம் உனக்கு எல்லாமே தானாகவே நடக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணங்கள் எல்லாம் நன்மைக்கே என்பதை மட்டும் முதலில் உறுதியாக நம்ப வேண்டும். இன்னும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். என்னவென்றால், இந்த முருகப்பெருமான் என்னை முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன். விதியையே மாற்றி வைக்கும் கலியுக பிரம்மாவும் நான் தானே. நான் உன் வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னோடு தான் வருவேன். உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதொரு பாடத்தை புகட்டுவேன். நீ இழந்தது அனைத்தும் இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்த அனைத்தும் நன்மைக்கே என்று உணர்ந்து கொள். முதலில் நீ இழந்ததை விட பல மடங்கு உயர்வான ஒன்றை இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு தருவேன். நம்பிக்கையுடன் இரு. பிறகு பார், நீ நிச்சயம் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயரத்தான் போகிறாய். ஏனென்றால் அதற்கான கால நேரம் இதுதான் என் செல்லமே. தடங்கலான காரியமும் தாமதமான காரியமும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம்தான் இது. சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து போகாதே. உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமாக இதுதானே. என் செல்ல பிள்ளை, நீ பல தடைகளை தாண்டி வந்த நீ உன் சந்தோஷத்தை தவறவிடாதே. உறுதியான நம்பிக்கையோடு காத்திரு. நீ நினைத்தது எல்லாம் உன்னை வந்து சேரும் காலம் இது. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் உடனே சோர்வடைந்து, முருகா இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று என்னிடம் நீ சொல்கிறாய். அப்படி நினைக்க வேண்டாம். வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் நீ உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. ஏனென்றால் அந்த விதமான ஒரு நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும். அதே போலத்தான் ஒரு காரியத்தை செய்யும் முன்
என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் உனக்கு தோல்வியே ஏற்பட்டாலும் அது வெறும் பொருட்டாகவே இருக்காது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு அதில் இலகுவாக வெற்றி பெற முடியும். புரிகிறதா? தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்க்கையில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகத்தான் இருக்கும். நீ எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் நிதானம்தான். புரிகிறதா? வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றை சொல்கிறேன், கேள், கவனமுடன் கேள். அது என்ன தெரியுமா? சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. யாரையும் தூக்கி சுமக்காதே, பிறகு உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் என்பதை மறந்து விடாதே. புரிகிறதா என் செல்லமே? அதே போலத்தான் மன அழுத்தத்தோடு இருக்காதே. நீ மன அழுத்தத்தோடு இருக்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்தாலும் அதில் முழு வெற்றி அடைய முடியாது. ஏனென்றால் மன அழுத்தத்தோடு சிந்தித்தால் ஒருபோதும் உனக்கு வெற்றியை தராது. அதே நேரத்தில் நீ புன்னகையோடு சிந்தித்துப்பார், புது அறிவு பிறக்கும், வெற்றியும் கிடைக்கும். நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். நீ என்னுள் கொண்டுள்ள பற்றும் பக்தியும் நான் நன்கு அறிவேன். உன்னை நீயே காயப்படுத்தாதே, ஏனென்றால் உனது ஆத்மாவாக நான் அதில் இருக்கிறேன். முருகா முருகா என்று என்னை அழைத்து மனதார அழைத்து என்னை மனமுருக வேண்டும் என்றெல்லாமே, அதுவே உனக்கு பவரான மருந்து கூட. உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும். நல்ல எதிர்காலத்தை நீ தொட்டுவிட்டாய். இதோ உன்னை அரவணைக்க யாருமே இல்லை என்று வருந்தாதே. இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உயிருக்கு உயிராய் உன்னை அரவணைத்து நான் பாதுகாத்து கொண்டுதானே இருக்கின்றேன். அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது. கலங்காதே, நம்பிக்கை பொறுமையோடு இரு. எதையும் தாங்கும் சக்தி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் மனம் வேதனையில் இருந்து விடுபடப் போகிறது. நிச்சயமாக நல்ல முகூர்த்த நாளில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நாளை சஷ்டியில் உனக்கு நல்லதொரு நிகழ்வை நான் சுட்டி காட்டுவேன். அது யார் மூலமாவது வந்து உனக்கு அருள்பாலிப்பேன். நிச்சயமாக அது இந்த முருகப்பெருமானாகத்தான் இருக்கும். ஆம், என்னை முழுமையாக நம்பு, சந்தோஷமாக இருப்பாய். இனிப்பான செய்தி நிச்சயமாக கிடைக்கும். மனம் குளிர்வாய். ஆம், இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.